வாழ்க வளமுடன். டென்ஷனா எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒருத்தர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாழ்த்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளவுதாங்க மனசு. அப்ப நம்ம எப்படி மனசை சரி பண்றது, நம்மளோட உள்தன்மை என்னவாக இருக்குது, நம்ம எந்த மாதிரியான உள் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், வெளி உலகத்துல நடக்கிறது உள் உலகத்துல நடக்கலங்க. உள் உலகத்துல என்ன நடக்குதோ இதுதான் வெளி உலகத்துல நடக்குது. அப்ப நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. இப்பையில இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஒவ்வொரு விஷயமும் கவனிச்சு பாருங்க. வெளியில நடக்கிறத நம்ம உள்ள சரியா கவனிக்க முடியலனாலும் வெளியில நடக்கிறத கவனிங்க. வெளியில என்ன நடக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி அதற்கு சம்பந்தமா உள்ளுக்குள்ள ஏதாவது நடக்குதான்னு கவனிச்சு பாருங்க. நிச்சயமாக அது நடந்துட்டு தான் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சு, நான் ஆமாம்பா என்னோட உள் உலகம் மாறும்போது நான் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் சில விஷயங்கள் செய்யும் போது வெளி உலகத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபாரின் போகிறாரு பிஸ்னஸ் விஷயமா. அதுக்காக கேப் புக் பண்ணியிருக்காரு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக. கேப் ஒரு 5 minutes லேட்டாக வருது டிராஃபிக் ஜாம்னால. காரில் ஏறி உட்காடுறாரு. ஏறி உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க 2 minutes 120 seconds காமிக்குது. அந்த சிக்னல் பார்த்த உடனே பிஸ்னஸ் மேன் டென்ஷன் ஆயிடுறாரு. யார் இந்த சிக்னலை கண்டுபிடிச்சது, பல்பை யார் கண்டுபிடிச்சது, ரோடை ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காங்க, சிக்னல் ஏன் இப்படி இருக்குன்னு எல்லாரையும் பிடிச்சி திட்டாரு. கவர்மெண்ட்டை பிடிச்சி திட்டாரு. செம்ம டென்ஷனில் திட்டிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கேப் டிரைவர் அமைதியாக உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனசுக்குள்ளே ஏதோ பேசிட்டு இருக்காரு. 2 நிமிஷமா அந்த பிஸ்னஸ் மேன் எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. கிரீன் சிக்னல் வந்து கேப் டிரைவர் காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் கேப் டிரைவர்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கு கேப் டிரைவர் சொன்ன பதில் தாங்க ரொம்ப அருமையான பதில். நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதிரி சிக்னல் வரும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சில சமயங்களில் இந்த மாதிரி கேபில் பேசஞ்சர் வராங்களே, எல்லாருக்குமே வாழ்க வளமுடன், நல்லா இருங்க, அவங்க போகிற விஷயம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கட்டும், அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் யார் யாரும் நினைக்கிறோம் ஒருத்தரும் நினச்சி வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். இவ்வளோதாங்க கதை. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 120 seconds, அந்த 2 நிமிஷம் ஒருத்தர் டென்ஷனாக எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒருத்தர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாழ்த்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளோதாங்க மனசு. நம்ம எல்லாருக்குமே அதே நேரம் தான் இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம மனசை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டென்ஷனாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம எல்லாரையும் வாழ்த்தி இல்லை நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சி ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோமா. இப்போ மனசு என்ன பண்ணுதுன்றதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பலருக்கு எப்படி தெரியுமாங்க, நான் எல்லாமே கற்றுக்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று தடுக்குதுங்க. ஏன் தடுக்குதுன்னே தெரியல, எங்கே தடுக்குதுன்னே தெரியல, என்னமோ பண்ணுதுங்க. சிலருக்கு தொடர்ந்து 40 நாள் பயிற்சி பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். 1 நாள் பண்ணிட்டேன், 2 நாள் பண்ணிட்டேன், 3ஆவது நாளும் பண்ணிட்டேன், 4ஆவது நாள் கொஞ்சம் தூக்கம் வருது, மனசு சொல்லுது, அப்புறமா எழுந்திரிச்சிக்கலாம், ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிக்கலாம்னு சொல்லி படுக்கிறோம். அதோட அவ்வளோதான். 4:30 மணிக்கு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிக்கலாம் படுக்கிறோம். அடுத்து முடிச்சு 10 மணி 6 ஆகிடுது. என்னால் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த செய்ய முடியல. நான் மற்றவங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வருது. இன்னொருத்தவங்க பணக்காரங்களாயிட்டாங்க, என் ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, யாரோ ஒருத்தவங்க அவங்க பணக்காரங்களாயிட்டாங்க, நல்ல பணம் செழிப்போடு இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொன்னால் என் மனசுக்குள்ளே வந்து என்னடா அவங்களுக்கு மட்டும் பணம் கிடைச்சிது, எனக்கு ஏன்டா பணம் கிடைக்க மாட்டேங்குது, நானும் எல்லாரும் மாநிலம் உழைச்சிட்டு இருக்கேன், எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கே இன்க்ரிமெண்ட் கிடைக்கல. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பொறாமப்படுறோம். இந்த மாதிரி பல குழப்பங்கள், பல மன கஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதா, மனசை எப்படி ஹேண்டில் பண்ணது தெரியலையா உங்களுக்கு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி மனசை சரி பண்ணுறது, நம்மளோட உள்தன்மை என்னவாக இருக்குது, நம்ம எந்த மாதிரியான உள் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வெளி உலகத்தில் நடக்கிறது உள் உலகத்தில் நடக்கலைங்க. உள் உலகத்தில் என்ன நடக்குதோ இதுதான் வெளி உலகத்தில் நடக்குது. அப்போ நம்ம வெளி உலகத்தில் எப்படி மாற்றணும், என்ன நடக்கணும் எதிர்பார்க்குறோமோ அதை மாற்ற வேண்டிய இடம் தெரியுங்களா. வெளி உலகம் கிடையாது, உள் உலகம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றினா மட்டும்தான் வெளியில் இருக்கக்கூடியதை மாறும். இன்னர் வேர்ல்டு, உள் உலகம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கான்னு கேட்டால் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் நான் எதிர்பார்க்கறது வேற லெவலில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற லெவலில் இருக்குது. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அமையலை, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலை, இது ஒரு கேள்வி. நான் பல விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். இதற்காக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதும் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு நான் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கலையே. அதற்கு காரணம் என்ன காரணம் தெரியுங்களா. நம்ம கற்றுக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணுறத உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. பலருக்கும் எப்படி தெரியுங்களா, கடமைக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது. நான் இதை கற்றுக்கிட்டேன், எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, நான் தினமும் காலையில் எழுந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
அப்ப ஒரு கடமைக்காக செய்யும் போது நம்ம அது உணர்வு நிலையில் இல்லாம செய்வோம். இப்ப நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம், அதுக்காக தான் கத்துக்கிறோம். அதை கடமைக்காக செய்யும் போது எப்படிங்க வாழ்க்கை முன்னேறும்? நம்ம இந்த இன்னர் வேர்ல்டு என்ற பயிற்சி வகுப்புல நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு கத்துக்கக்கூடிய விஷயங்களையும் உணர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணி பயிற்சி செய்து அதை நம்ம வாழ்க்கையாக மாற்றப் போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம வெளி உலகம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி உள் உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உணர்வுகள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம உள் உணர்வுகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வெளியில ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சாதாரண கேள்வி கேட்போம், உடனே வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, குளிர்காலம், மழை காலம், இதுக்கெல்லாம் நம்ம உள் உலகம் என்னங்க பண்ணுது, உள்ளுக்குள்ள எப்படி நினைக்குதுன்னு கேட்போம். இதெல்லாம் காமனா இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த தனி வாழ்க்கைக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தனித்தனி வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கா? நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளி வாழ்க்கையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நம்மளை ஒருத்தங்க திட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல, ஆனா நம்மளை ஒருத்தங்க திட்டுறாங்களே, அப்ப நான் நினைக்கலையே, என் எண்ணங்களுக்குள்ள இல்லையே, அது உணர்வாக இல்லையே, அப்புறம் எப்படி திட்டுறாங்கன்னு கேட்டா நம்ம உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம், நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கலாம், நம்ம பட்ஜெட் வச்சிருப்போம். ஆனா மனசு என்ன சொல்லும், இந்த கார் நல்லா இருக்கு, இந்த காரோட விலை 12 லட்ச ரூபா, பரவாயில்ல 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, இஎம்ஐ சேர்த்து கட்டிக்கலாம், அதுல என்ன ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம கட்டலாம், இந்த கார் வாங்கிக்கலாம். இப்ப இந்த பக்கம் என்ன சொல்லுது, 10 லட்ச ரூபாய் கார் போதும், நமக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சொல்லுது. ஆனா இந்த பக்கம் மனசு என்ன சொல்லுது, வேணாம் வேணாம், இன்னொரு 12 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள சண்டை போடுறோம் பாருங்க. இந்த சண்டை நம்ம உள்ளுக்குள்ள போட்டாலும், நம்ம செல்ஃபாக இருந்தாலும் இதோட ரியாக்ஷன் வெளியில நடக்கும். நம்மளை யாராவது திட்டுவாங்க, நம்ம கூட யாராவது சண்டை போட்டு இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்பையில இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஒவ்வொரு விஷயமும் கவனிச்சு பாருங்க. வெளியில நடக்கிறத நம்ம உள்ள சரியா கவனிக்க முடியலனாலும் வெளியில நடக்கிறத கவனிங்க. வெளியில என்ன நடக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி, அதற்கு சம்பந்தமா உள்ளுக்குள்ள ஏதாவது நடக்குதான்னு கவனிச்சு பாருங்க. நிச்சயமாக அது நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம் பார்த்தீங்களா? எதை நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா, உள் உலகம் எதுவாக இருக்கிறதோ அதை தான் நாம் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளி உலகத்துல. அப்ப நமக்கு தெளிவா தெரியும் எது நமது வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று. அப்ப எதை நாம் ஈர்க்க வேண்டுமோ, எது நமது வெளி உலகத்தில் நடக்கணுமோ அதைத்தான் உள் உலகத்தில் மாற்ற வேண்டும், உள் உலகத்தில் வைக்க வேண்டும், அது உணர்வாக வைக்க வேண்டும். இதைத்தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்புல கத்துக்க போகிறோம். வெளி உலகம் எப்படி இருக்கு, நமது உள் உலகம் எப்படி இருக்கு, உள் உலகத்துல எப்படி மாத்தினா, எதை மாத்தினா வெளி உலகம் மாறும், இதையெல்லாம் தெளிவா கத்துக்கிட்டு நம்ம உள் உலகத்தை மாத்தி வெளி உலகத்தை மாத்த போகிறோம். இந்த பயிற்சி மொத்தம் 2 லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று ஆன்லைன் கிளாஸஸாகவும் இருக்கு, இன்னொன்று டைரக்ட் கிளாஸ், லெவல் 2 டைரக்ட் கிளாஸாகவும் இருக்கு. ஆன்லைன்ல ஒரு சில பயிற்சிகள் சொல்லி கொடுப்போம். அதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சு, நான் ஆமாம்பா என்னோட உள் உலகம் மாறும்போது, நான் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் சில விஷயங்கள் செய்யும் போது வெளி உலகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. அப்ப டைரக்ட் கிளாஸ்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், 3 நாள் கிளாஸ் இருக்கும். அது அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள், அட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. அப்ப டைரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். டைரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உணர்ந்து ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும் போது நமக்கு வாழ்க்கை உள் உலகத்துல மாறும்போது வெளி உலகத்துல மாறிவிடும். மொத்தமா பார்க்கும்போது இந்த பயிற்சி வகுப்புல கத்துக்கிறதை விட அந்த கத்துக்கிறத உணர்வதுதான் அதிகமாக இருக்கும். உணர்ந்து பயிற்சி செய்வதுதான் அதிகமாக இருக்கும். இந்த பயிற்சி வகுப்புக்கான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த பயிற்சி வகுப்பு உங்கள் வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.